எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இது நிறைய பேர் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணியிருப்போம். அந்த வலுவழுப்பு தன்மை எப்பயுமே அதோட இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது முங்குற அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஜாஸ்தி வேக விட்டிங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு ஆகிடும். அதனால் 2 விசில் தாராளமாக போதும். இது தோல் உரித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1லிருந்து 1.5 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமா உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்ம உரிச்சு வச்ச சேப்பங்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை அந்த பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்து வச்ச பொடியையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச கிழங்கு எல்லாத்துலயும் இது ஈவனா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டை தோலோட தட்டி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து பூண்டு கொஞ்சம் செவந்து வர்ற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச சேப்பங்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில நல்லா பிரட்டி விடுங்க. அந்த பூண்டோட வாசனையும் மசாலாவோட வாசனையும் சேர்ந்து நல்ல அருமையான வாசனை வரும். பொதுவாகவே நீங்கள் கிழங்கு வகைகள் எது ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வாய்வு எடுத்துரும். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கிழங்கு நல்லா பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். இது நம்ம ஏற்கனவே சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்ததுனால இது சட்டுன்னு ரெடி ஆயிடும். இப்போ இதில் உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு. மேலே கொஞ்சம் உப்பு தூவி நல்லா கிளறி இறக்கிட்டோம்னா கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே கல்யாண வீட்டில் இதை சாப்பிட்ருப்போம். எப்படி மொறுமொறுன்னு செய்கிறாங்கன்னு தெரியாது. இவ்வளோதாங்க இதோட சீக்ரெட். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.